திருவண்ணாமலையில நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் நம்ம சமூக அமைப்பு மேலேயே ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கு. அது என்ன கேள்விகள், அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாங்க அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். இந்த ஒரு வரிய படிக்கும்போதே மனசு பதறுது இல்லையா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்த இந்த கொடூரம் வெறும் ஒரு தனிப்பட்ட துயரம் மட்டும் கிடையாது. சரி, முதல்ல என்னதான் நடந்துச்சுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த கொடூரமான சம்பவத்தோட பின்னணி என்ன, பாதிக்கப்பட்டவங்க யாரு? காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு குடும்ப விழாவுக்காக திருவிழாமலைக்கு போயிருக்காங்க அந்த 15 வயசு ஸ்கூன் பொண்ணு. ஆனா அங்க சில பேரால கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பாதுகாப்பான சந்தோஷமான சூழலா இருக்க வேண்டிய ஒரு இடம் அவங்களுக்கு வாழ்க்கையோட மிக மோசமான அனுபவத்தை கொடுத்திருக்கு. இதுல ரொம்பவே கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியல. நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி இது தேர்தல் நேரங்கிறதால இந்த செய்தியை திட்டமிட்டே வெளியே வராம தடுக்கறாங்களோன்னு ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த தனிப்பட்ட சோகம் பாதிக்கப்பட்ட பொண்ணோட குடும்பத்தோட மட்டும் நின்னுடல, இது உடனே அரசியல் களத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பாஜக மாதிரி எதிர்க்கட்சிகள் திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு ரொம்பவே கெட்டுப்போச்சுன்னு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இது மாதிரி சம்பவங்கள் பொது பாதுகாப்பு பத்தின விவாதங்களை அரசியல் ரீதியா ரொம்பவே தீவிரமாக்கியிருக்கு. இப்போ இந்த திருவண்ணாமலை சம்பவத்தை மட்டும் நாம தனியா பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது கொஞ்ச காலமா தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துட்டு வர்ற வன்முறை சம்பவங்களோட ஒரு பகுதிதான்னு சில தகவல்கள் சொல்லுது. உண்மை என்னன்னா, இது ஏதோ ஒரு மூலையில நடந்த ஒரு தனி சம்பவம் கிடையாது. இது கடந்த சில மாதங்களா தொடர்ந்துட்டே இருக்கிற ஒரு ஆபத்தான போக்கோட லேட்டஸ்ட் உதாரணம்னு தான் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளாத்திக்குளத்துல நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமா பாத்ரூம் பண்ண ஒரு பொண்ணு திரும்ப உயிரோடையே வரல. அந்த கொடூரம் அங்க நடந்துச்சு. அதே மாதிரி சென்னையில நடந்த ஒரு சம்பவம் இன்னும் அதிர்ச்சியானது. வீட்டுக்குள்ள சேஃபா உட்காந்து படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ண வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டின கொடூரமும் நடந்துச்சு. இப்போ இந்த வரிசையில ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு சின்ன பொண்ணு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கிறது நமக்கு எதை காட்டுது? இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள் நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்வியே இல்ல, பல கடுமையான கேள்விகளை எழுப்புது. அந்த கேள்விகளுக்கான பதிலத்தான் நாம இப்போ தேட வேண்டியிருக்கு. ஆமா, இதுதான் நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர்ற முதல் கேள்வி. திரும்ப திரும்ப இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது நம்ம சிஸ்டம்ல, நம்ம அமைப்புல என்னதான் கோளாறு, எங்க தப்பு நடக்குது? நெசமாலுமே இங்க நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி தாமதங்கள் இந்த சிஸ்டம் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையே குறைச்சிடுது. உடனடியா கடுமையான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படலைங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். அரசியல் காரணத்துக்காகவும் தேர்தலுக்காகவும் இந்த மாதிரி கொடூரமான உண்மைகளை மூடி மறைச்சிட முடியுமா? நீதிக்கும் அரசியலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளியை பத்தி நாம எல்லாரும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய நேரம் இது.